ஹைடா மாஃபியா ஒன்று பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இங்கே நீங்கள் ஸ்டேஷனில் இருக்கீங்க. என்ன ஒயன் இந்த டைம் ஜேகேவை அட்டாக் பண்ணால் மட்டும்தான் அவனை பிடிக்க முடியும்னு சொன்னேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ரூஃபோட லாக் பண்ணலான்னு சொல்லிட்டு எதுக்கு மிட் நைட்டில் நீ கேன்சல் பண்ண அப்படி சொல்லிட்டு உங்களை நிற்க வச்சுட்டு எல்லாரும் உங்கள் சீஃப் உங்களுக்கு மேலே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உங்களை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஜேகேவை பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டோம். பெரிய பிளான் ஒன்று போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்ததுனால ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லாரும் கண்ட மேனிக்கு திட்டுறாங்க. நீங்கள் அந்த குடோனுக்கு ஒன்று அனுப்புனா ஏதாவது பண்ணுவ, ஏதாவது கேதர் பண்ணுவ. ஒன்றுத்துக்கு யூஸே கிடையாது. நீ யூஸ்லெஸ். பெருசாக அவனை பிடிக்க போறான்னு சொல்லிட்டு அதுவும் வேணாம். இப்போதைக்கு அவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்ற, பிளான் போடுற. வேற எந்த இடத்துலயாவது ஆபத்து வரும் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு நீ இதெல்லாம் பண்றியா? இன்னும் அப்படியே இருக்க. நாங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? எவ்வளோ பெரிய பொறுப்பு தூக்கி உன் தலையில வச்சதுதான் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே இருக்காங்க. நீங்க சைலண்டா நின்று வாங்கிட்ட. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், அதுக்குள்ள அவனை பிடிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு எனக்கு சார் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஃபேவர் இருக்கு, கொஞ்சம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அவங்கள பார்க்க பாரு. என்ன வேணுமோ எல்லாத்தையுமே பண்ணிக்கோ, ஆனா அந்த ஜேகே மட்டும் பிடிச்சே ஆக்கணும். ஓகே சார், ஓகே என்ன வேணும் அப்படி கேட்க நீங்க அங்கிளோட பாடி இருக்கும், ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, அதை கேட்குறீங்க. ஹே வாயன், எனக்கு தெரிஞ்ச நீ எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் கன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்பன்னு நினைச்ச. என்ன நீ பணத்தை கேட்குற? ரீசன் இருக்கு சார். ரீசனா? எனக்கு தெரிஞ்ச நீங்க சொன்னீங்கல்ல கிம்டேயாங் ஜோங்கு 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுனால தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ அந்த பாடி இருந்தா கண்டிப்பா 2 பேரும் நான் கிஸ் பண்ணது சரின்னா 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. என்ன? ஆமாம் சார், கண்டிப்பாக எனக்கு அந்த பாடி வந்துட்டு வேணும். மீதிலாம் நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அந்த பாடியை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட்டு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி நான் சொல்லும் போதும் நான் டூர் ரோட்டில் அந்த பாடியை கொண்டு போய் போடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளேஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜேகேவே பார்க்க வந்திருப்பீங்க. பக்கா பிளானோட அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க உள்ள வந்திருப்பீங்க. நீங்க பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஆர்டரா அப்படியே போயிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் தான் அந்த ஃபோன் கால், அங்கிள் இறந்துட்டாங்க அப்படி. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபியூனரல். ஒரு சொட்டு கூட அவன் கண்ணுல இருந்து தண்ணி வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் அழவே இல்லை. அவங்க அங்கிள் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அவன் பாக்கெட்ல ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. அவன் அதை பார்க்கவே இல்லை. விட்டு போயிட்டல சொல்லிட்டே இருப்ப. எங்களெல்லாம் விட்டு இருக்க முடியாதா? எங்க கிட்ட எல்லாம் பேசாம இருக்க முடியாதா? எனக்கு பையனா நீங்க 2 பேரும் தான். ஃபர்ஸ்ட் பையனா அது நீ, 2வது அது ஜாங்கோக்னு சும்மா சொல்லிட்டு நீ போய் பக்கவா செட்டில் ஆயிட்ட. ஆமா, நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன்ல, எதை பண்ணாலும் என்னை கெட்டு பண்ணன. ஏன் எனக்கா கேட்காம செத்து போன? ட்ரிப் போறேன்னு தானே, ரிட்டர்ன் வரும்போது இப்படி வந்திருக்க. மொபைல் எங்க? ஏதாவது ஒரு டேஞ்சர் நான் எனக்கு அலர்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா என்ன? ஏன் அதை பண்ணல? அதை பண்ணியிருந்தா நான் அன்னைக்கே வந்திருப்பேன்ல. உன்னை இந்த நிலைமைக்கு நான் விட்டுருக்க மாட்டேன்ல. நாங்க வர மாட்டோம் நீ ஏன் நினைச்சுக்கிட்டியா? அவன் ரொம்ப நேரம் அவங்க அங்கிள்கிட்ட பேசிட்டே இருக்கான். ஏதோ ஒரு உயிரோட இருக்க மாதிரி அப்படி பேசிட்டு இருக்கான். வீணால ஏத்துக்கவே முடியல. அளவே இல்லை, ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. என்ன இவங்க டேட்டிங் போலான்னு சொன்னாங்க, கால் பண்ணா ஏன் எடுக்க மாட்டேன்றாங்க? உங்களுக்காக நான் மார்னிங்ல இருந்து சீக்கிரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ சீக்கிரமாக வந்தேன் தெரியுமா? மார்னிங் வெயிட் பண்ணுறேன். இப்போ டைம் 10 ஆகுது, இன்னுமே நீங்கள் வரல. என்னாச்சு? ஏன் கால் பண்ணால் எடுக்க மாட்டேன்றீங்க? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. நைட் அவன் மெசேஜ் பண்ணது அதெல்லாம் பார்க்குறீங்க. ரசகுல்லா, ஏன் நீங்கள் அடிக்கடிக்கு இந்த ரசகுல்லா சொல்கிறீங்க? அப்படியா இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் சீக்கெலாம் டச் பண்ணி எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தோணலையே அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் ஜேகேவோட காரு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான். ஜேகே டிரைவர் சீட்டில் அவன் காரில் இருக்கான். அவன் கண்ணில் இருந்து நான் ஸ்டாப்பாக தண்ணி வந்துட்டே இருக்கு. அவன் அதை தொட்டுச்சிட்டே இருக்கான். அழுதுரு எவ்வளோ கோவமாக இருந்தாலும் அழுதுரு. ஜேகே, ஆல்ரெடி உனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியாதா? அழுதா மட்டும் தான் நார்மலாக இருக்க முடியும். அவன் அலறத கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. அந்த காருக்குள்ளே யாருமே இல்லை. கார்ட்ஸ்லாம் வெளில நின்றுட்டு இருக்காங்க. ஒரு 1/2 hour அப்படி போது ஜேகே லைட்டாக விண்டோ கீழே இறக்கிட்டு ஓகே அவளை போய் தூக்கிட்டு வாங்க யான் கிட்ட சொல்கிறான். யான் ஜேகேவை பார்க்க ஜேகே ஃபீஸே ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே இந்த மாதிரி ஆளே கிடையாதா? ஜேகே யாருக்கும் தெரியாமல் அழணும்னு நினச்சான். ஸோ வண்டியில் இருக்கிறவங்க எல்லாரையும் கீழே இறக்கிட்டு அழுதான். ஸோ இப்போ அவன் ஓகே, கொஞ்சம் நார்மல். யான் சார், எனக்கு தெரிஞ்சவங்கள தூக்கிட்டுலாம் வர வேணாம் சார். ஏன் வி நினச்சது மாதிரி சொல்லிட்டு இருக்கியா? இல்லை சார், வி சார் கூட என்ன அவங்க பார்த்துருக்காங்க. புரியல? இல்லை சார், சார் கூட நான் நிறைய டைம் இருந்திருக்கேன். அவங்க என்னை பார்த்துருக்காங்க. ஸோ நான் கூப்பிட்டாலே வருவாங்க. அவள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே இதுவும் நல்லதுக்கு தான், இழுத்துட்டு வந்தா கரெக்டாக வி கண்டுபிடிச்சிருவான். ஓகே சைலண்ட்டாக போய் அவளை கூப்பிடு. அவனும் எட்டை ஷேக் பண்ணிட்டா போய்ட்டு வர சார் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரான். நீங்கள் வீக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இம்பார்ட்டன்ட் பேஷண்ட்லாம் ட்ரீட் பண்ணிவிட்டு என்ன டேப்லெட் இன்ஜெக்ஷன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃப்ரீ ஆகிட்டீங்க. சீக்கிரமாக அவன் கூட போகணும், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூடில் இருக்கீங்க. இந்த டைம் யான் உள்ளே வரான். நீங்கள் எங்கே இருக்கீங்க தேடிக்கிட்டே வரான். எங்கேயுமே காணோம். அப்போது இது உள்ளே இல்லைன்னா நீங்கள் உங்கள் ரூமில் இருப்பீங்க. அவன் அதை கெஸ் பண்ணிட்டான். உங்கள் ரூமுக்கு வந்து டோரை நாக் பண்ண நீங்கள் வீண் நினச்சி கம்மின்னு சொல்கிறீங்க. உள்ளே வர்றது யான். யானை பார்த்த உடனே பெரிய ஸ்மைலோட எழுந்து நின்று வந்துட்டீங்களா? வீ வரல, ஏன் உங்க கால் பண்ண எடுக்கல? அப்படி நீங்க சிரிச்சுட்டே அவனை பார்க்க அவன் இல்லைம்மா சார் உங்க மொபைல் கேட்டாரு. மொபைலா? எதுக்கு? இல்லை சார் கீழே தான் இருக்காரு, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். சரி ஓகே, அதுக்கு எதுக்கு மொபைல்? வாங்க கீழே போகலாம். இல்லை ஃபஸ்ட்டு மொபைல் கொடுங்க, நான் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். ஓ நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை. வீ கூட தான் அவனை பார்த்துருக்கீங்க இல்லையா? வீ சொல்கிற வேலைலாம் அவன் செஞ்சுருப்பான். வீயோட அசிஸ்டண்ட். நீங்கள் அவனை சந்தேகப்படவே இல்லை. அவன்கிட்ட மொபைல் கொடுத்துட்டீங்க. அவன் டோரை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு போங்க, நீங்களும் வெளில வரீங்க. ரொம்ப குஷியா அவன் உங்க பின்னாடியே வரான். அந்த பக்கம் வேண்டாம், இந்த பக்கம். இந்த பக்கமா? சொல்றது கேளுங்க, இப்படி போகலாம். என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ரூட் சொல்றீங்களா? இந்த பக்கமே போகலாம், வெளியே தானே போறோம். எஸ் மேம், நம்ம இந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி முறைக்கிற மாதிரி சொல்றான். நீங்க மூஞ்சி பாக்குறீங்க, என்ன இவன் முறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. சாரி சார் தான் அப்படி கூட்டிட்டு வர சொன்னார். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன் எப்படி எப்படி கூப்பிட்றானோ அந்த பக்கம்லாம் போயிட்டுருக்கீங்க. பிகாஸ் அவன் போகிற இடம்லாம் ஒரு கேமரா கூட இல்லை. ஒரு நிமிஷம் ஏன் நான் ஒன்று எடுக்க மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அகைன் நீங்கள் எப்படி வந்தீங்களோ அதே போல் உங்கள் ரூமுக்கு ஓடி வரீங்க. பின்னாடி ஓடி வரான். ஏதாவது டவுட் வந்திருக்குமா
அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு பின்னாடி ஓடி வரான். நீங்க குடுகுடுன்னு வந்து டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போக அவன் டோர் இடுக்குல காலை வச்சுட்டு என்ன பண்றீங்க நீங்க, ஓ உள்ள போய் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி அவன் கத்த. நீங்க உங்க டேபிள்ல வீக்கு சாக்லேட் வாங்கி வச்சிருப்பீங்க. ஸோ அதை எடுத்துட்டு எதுக்கு இப்படி கத்துறீங்க, நான் டேங்கு இந்த பூவும் சாக்லேட்டும் வாங்கியிருந்தேன் அப்படி சொல்லிட்டு ஒரு புக்கே ஒன்று எடுத்துட்டு அவருக்கு கொடுக்கணும்னு. என்னாச்சு உங்களுக்கு? இல்லை ஒன்றும் இல்லை. அப்போதான் அந்த டோர் கிட்ட இருந்து கால் எடுக்கிறான். போங்க நீங்க முன்னாடி போக அவனும் பின்னாடி வரான். அவன் எந்த பக்கம்லாம் போக சொல்றானோ அதே போல நீங்க வந்துட்டு இருக்கீங்க. ஏன் தெரியல, பயமாவே இருக்கு. இப்போதான் அந்த பயமே வருது. அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வரீங்க. ஜேகே காருக்குள்ள உட்காந்துட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஒரு கையில ஃப்ளவரு, ஒரு கையில சாக்லேட்டோட ஒரு ஹாப்பியில நடந்து வரீங்க. காரே காணும். பைக்ல வந்திருக்காங்களா? இல்லை மேம், இதுல வந்து ஏறுங்க. இதுவா? ஆமா மேம். அப்படியே சொல்லிட்டு ஜேகேக்கு பின்னாடி ஒரு கார் இருக்கு. ஜேகே கார்ல ஏறாம இன்னொரு கார்ல ஏத்துறான். ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்க ஏறி உட்காடுறீங்க. விய காணும் உள்ள. அவன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்றான். ஏன்னாச்சு, ஏன் லாக் பண்றீங்க? ஆமா காருக்குள்ள விய காணும் அப்படி நீங்க கேட்க தடிமாடு மாதிரி 4-5 பேர் உள்ள உட்காந்துட்டு இருக்கானுங்க. யார் நீங்க? ஏன் டோர் ஓபன் பண்ணு ஏன் அப்படின்னு நீங்க கத்த உங்க நெக்குக்கு நைஃப் வருது. சைலண்ட் ஆயிட்டீங்க. என்ன நடக்குதுங்க? யான் நீங்க பாரு யான் அப்படின்னு நீங்க பொறுமையா லோவா யானை கூப்பிடுறீங்க. கார் டோர் எல்லாம் க்ளோஸ் ஆகி லாக்ல இருக்கு. யான் போயிட்டு நீங்க உட்காந்துட்டு இருக்க காருக்கும் முன்னாடி போய் உட்கார்றான். பிகாஸ் அந்த கார்ல தான் வந்து ஜேகே இருக்கான். டிரைவர் சீட்ல ஏறுறான். என்ன நடக்குது தெரியல. உங்க கண்ணு எல்லாம் கலங்குது. அழுதுட்டே இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்க கார் எடுத்த உடனே ஜேகேவோட காட்ஸ நீங்க இருக்க காரை எடுக்கிறாங்க. எங்க போறீங்கன்னு கூட தெரியல. அழுதுட்டே வரீங்க. என்ன பண்றது எதுவுமே தெரியல. நெக்ஸ்ட் குடோன்ல டோருக்கான பிளேஸ் ஒரு சேர்ல இருக்கீங்க. கையெல்லாம் கட்டி போட்டு வாயிலெல்லாம் பிளாஸ்டரு. கண்ணை திறக்கிறீங்க. ரொம்ப டார்க்கா இருக்கு. பயம். அழுதுட்டே இருக்கீங்க. யான் எங்க இருக்கீங்க? யான் என்ன பண்றீங்க? என்னை கழட்டி விடுங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு நீங்க அழுதுட்டே இருக்கீங்க. நீங்க அந்த மாதிரி பேசிட்டே இருக்கீங்க வேற. பட் நீங்க பேசுறது யாருக்குமே கேட்கவும் இல்லை. உங்க வாயில பிளாஸ்டர் இருக்கு. ஒரு மாதிரி முன்னுங்கள் சுத்தம் அதுதான் கேட்டுட்டே இருக்க. பீச்சில் உட்காந்துட்டு இருக்கான். தனியா பேசிட்டே இருக்கான். இதோ அங்கிள் கூட பேசுற மாதிரி. அப்படி டிஸ்டர்ப் ஆயிட்டான். அங்கிள் இல்லாம ஒரு மாதிரி ஆயிட்டான். பட் அழுதா அந்த பெயின் இருக்காது. அவன் அழவே இல்லை. இங்க ஜேகே போலீஸ் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்ல கார்ல இருக்கான். அவன் கார் ஃப்ரண்ட்ல என்ன டிஎஸ்பி சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு நான் உங்களுக்கு மணி கொடுக்குறேன், என்ன பண்ண சொல்றேன்னு எதுவுமே தெரியாம ரொம்ப கூலா இருக்கீங்க புள்ள. ஜெகே ஒரு நிமிஷம் இங்க பாரு. அங்கிள் செத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எப்படி சொன்னா எப்படி சார்? போலீஸ் ஸ்டேஷன் உள்ள பூந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு வெளில வந்திருக்கேன் ஒரே ஆளா. பட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த போலீஸ்லாம் அதோட விட மாட்டாங்க. கண்டிப்பா பின்னாடி ஏதாவது பண்ணுவாங்க. பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். நான் சொன்னா ஜெகே இங்க பாருங்க, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளுங்க, கோவப்படாதீங்க. அவன் காரை ரைஸ் பண்றான். அந்த காருக்கு முன்னாடி டிஎஸ்பி அவன் கெஞ்சிட்டு இருக்கான். உனக்கு நான் எதுக்கு காசு கொடுத்தேன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல என்கிட்டயும் பணத்தை வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு பின்னாடி எனக்கு எதுவும் ஆப்பு வைக்கிறப்பல்ல. உனக்கு உயிர் மேல அக்கறை இல்லை புள்ள? இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஜங்கு 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 ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட உங்க குரூப்புக்குள்ள ஒரு ஒரு
போலீஸ் இருக்காங்க. அப்படி சொன்ன உடனே காரை ஆஃப் பண்ணிட்டான். புரியல? ஆமா ஜிக்கி, இங்க பாரு, இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன உயிரோட விட்டன்னு வச்சுக்கியா, அந்த போலீஸ் யாருன்னு உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். நீ என்னடா சொல்றது? நானே அதை கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ பண்ண தப்பு எது தெரியுமா? இவ்வளோ தூரம் இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டோம், எதுவுமே என்கிட்ட சொல்லாமலையே என் அங்கிள் அப்படின்னு வரும்போது செம்ம மென்டல் மாதிரி ஆகுறான். காரை ஸ்டார்ட் பண்றான், ரேஸ் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ல இருக்க அவன் மேல ஈத்திட்டான். போலீஸ் அங்கே ஸ்பாட் அவுட். ஸ்டேஷனுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு இல்லையா? ஸோ உள்ள இருக்க போலீஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேகே ரொம்ப கூலா அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறான். அவனுக்கு தான் ஆல்ரெடி ஒரு டவுட் இருக்கே, எங்கேயும் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. யாரவா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே வரும்போதோ அவன் மண்டைக்குள்ள இவன் தான் வரான். ஏண்டா அப்படி பண்ற, யாரா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன் மென்டல் மாதிரி ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். நீங்க நினைச்ச மாதிரி ஜேகே ஒரு சைடு, ஒரு சைடு போயாச்சு. அப்செட்டா இருப்பான், கண்டிப்பா இதுக்குள்ள வர மாட்டான். நீங்க கிஸ் பண்ணது ஜேகே அந்த மாதிரி கிடையாது. ஜேகே கண்டிப்பா இதுக்குள்ள யாரும் இருப்பாங்க, அவன் தேடி வெளியே வருவான். ஸோ ஜேகேவை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் இப்படி வேலை செஞ்சு இதனாலதான் நீங்க அங்கிளை வெளியே கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்க திங்க் பண்ண மாதிரி ஜேகே தனியா தனியா இருக்கான். ஸோ ஜேகே உள்ள வந்த உடனே கூண்டோட எல்லாரையும் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்பதான் குடோனுக்கே வந்துட்டு இருக்க. உங்களுக்கு ஃபோன் வருது, கிட்ட வந்துட்டு இருப்பீங்க. அப்படி நின்றுட்டு திரும்பி, சார் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த டைம்ல நான் ஜேகேவோட குடோன்ல இருப்பேன், ஸோ நீங்க இந்த டைம்ல கால் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு தானே இருந்தேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா சார்? வாயை மூடு வயன், சீக்கிரம் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா. ஸ்டேஷனுக்கா? இப்பதான் சார் நான் குடோனுக்குள்ளேயே வந்திருக்கேன். நம்ம பிளான் வர போறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்க. எதுக்கு இவன் இவ்வளோ கோவமா கட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறீங்க. ஜேகே நெக்ஸ்ட் குடோனுக்குள்ள வரான். யான் எங்க இருக்க? யானும் வரான். எங்கவ? எப்பவுமே நம்ம தூக்கிட்டு வந்தோம்னா டார்க் ரூம்ல இருப்பான்ல, அங்கதான் சார் இருக்கா. ஓகே குட், டார்ச்சர் பண்ண வெயிட் பண்ண சொல்லு, ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரி ஜேகே ரூமுக்குள்ளே போயிட்டான். பீச்சில் ரொம்ப நேரமாக அவங்க அங்கிள்கிட்ட பேசிட்டு, நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு என்னால் நினைக்கவே முடியல, இப்பயும் நீங்கள் எங்கிட்ட தான் பேசிகிட்டே இருக்கீங்க. ஒன்று சொல்லட்டுமா, உங்களை கொலை பண்ணவங்கள கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன். உங்ககிட்ட காட்டணும்னு ஒருத்தி நினச்சிட்டே இருந்தேன். கூட்டிகிட்டு வரேன். இன்னைக்கு நானும் அவளும் டேட்டிங் போகலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். உங்களால் தான் அந்த பிளானே சொதப்பிடுச்சு. போகிறேன், அவளை போயிட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன், பார்த்துட்டு உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரேன். சிரிச்சுட்டே அவன் பாக்கெட்லேருந்து மொபைல் எடுக்கிறான். ஏகப்பட்ட கால் மெசேஜை ஓப்பன் பண்ணுறான். திட்டி அனுப்பி வச்சிருக்கீங்க மெசேஜ்லாம் பார்த்துட்டு, பொண்டாட்டி ரொம்ப லோவாக இருக்காண்டி, உன்னை ஹக் பண்ணி அழுதாதான் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், சீக்கிரமா வர அப்படின்னு மெசேஜ் அனுப்புறான். அது ரிசீவ் ஆகுறது ஜேகேவோட ரூம்ல. உங்க அக்காவோட மொபைல் அங்கதான் இருக்கு. ஜேகே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க டோன் சவுண்டு மொபைல பாக்குறான். ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, தெரியுதா? லவ்வா? அப்படி யாரு? ஓபன் பண்ணா பாஸ்வேர்டு இருக்கு, ஓபன் ஆகல. டிஸ்பிளேலே நீங்களும் வியும் இருக்கும் பிக்கு. நல்லா தான் பிரெயின் வாஷ் பண்றான் அவனை. ஓகே கூல் அப்படி திங்க் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு நெக்ஸ்ட், ஹலோ மேடம், உயிரோட இருக்கீங்களா செத்துட்டீங்களா? உங்க வாயில பிளாஸ்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னாடி யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க, புரியுதா? பேச முடியல, பட் பயமா இருக்கு. டார்க் ரூம், எவன் தெரியல, அந்த வாய்ஸே அவ்வளோ பயமா இருக்கு. ஒரு மாதிரி அப்படி சவுண்டு கொடுக்குறீங்க. ஓகே ஓகே கூல் கூல்,
என்னால் புரிஞ்சுக்க முடியுது. வாயில் பிளாஸ்டர் இருக்கா? சிம்பிள். இப்படி சொல்லிட்டு எழுந்த அவன் வாயில் இருக்க பிளாஸ்டர் பிக்க, அது உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்கு. உங்களுக்கு முன்னாடி இருக்கவன் எவன் தெரில. ப்ளீஸ் 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 என்னை விட்டுருங்க. யான் யான் நீயா? நீ நீ எங்க இருக்க? என்ன அவர்கிட்ட தானே கூட்டிட்டு போற சொன்ன. யான் யான் என்னை விட்டு யான். ஏய், என்ன விடுறதுக்கு அவனை தூக்கிட்டு வந்தாங்க. யாரு? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. விட்டுறேன் ஒன்றும் பண்ண மாட்டேன், விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிகே அவன் ஷோல்டர்ல கை வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்லை எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணல. ரப் பண்ணிட்டு கையை கீழே கொண்டு வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனோட கையை உங்க கை நீஸ்ல வந்து அப்படியே பிடிச்சு அந்த சேர் கிட்ட இழுக்கிறான். அவங்க கையை பிடிச்சி கிட்ட இழுத்துக்கிறான். ஜெகி கிட்ட இருக்கீங்க, அது உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ப்ளீஸ் 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 என்ன பண்றீங்க நீங்க? எனக்கு பயமா இருக்கு ப்ளீஸ் அப்படின்னு நீங்க பின்னாடி போக, ஏய் விழுந்துற போற, பார்த்து இந்த இருட்டுல விழுந்தன் அவனை தூக்க கூட தெரியாது, புரியுதா? என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. விட்டுறேன் சொல்றேன், விட்டுறேன். என்ன சொல்லணும்? ப்ளீஸ் என்ன விட்டுருவீங்கல்ல? சொல்லிட்டா விட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அவன் கையை ரப் பண்ணிட்டு உங்க கையில இருந்து உங்க ஃபிங்கர் கிட்ட அவன் கையை கொண்டு வந்து வச்சுட்டு, நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், புரியுதா? சொல்றேன் சார். உங்க கையை அவன் ரப் பண்ணிட்டே உங்க ஃபிங்கரை ஒன்று பிடிச்சு, ஓகே ஓ தங்கச்சி பாரு ஏதோ வாயன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அலறதெல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அமைதியா இருக்கீங்க. என்ன தங்கச்சி கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. என் தங்கச்சியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம்மா எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜிகே சொல்லிட்டு உங்க ஃபிங்கரை டைட்டா பிடிக்கிறான். சார் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. விட்டுறேன். சரி உன் தங்கச்சி இப்ப எங்க? அவளா? எதுக்கு கேக்குறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்ல. சார் சின்ன பொண்ணு அப்படின்னு நீங்க சொல்ல வர அந்த ஃபிங்கரை அப்படியே உடைச்சு விட்டுட்டான். ஆன்னு கத்தி நீங்க அழுவுறீங்க. அந்த குடன்ல அவ்வளோ சவுண்டு. கையை ஒரு ஃபிங்கர் அது அப்படியே உடைஞ்சிருச்சு. கத்தாத காது கொய்யுங்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஃபிங்கர் எடுத்து அவன் காதுல வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டே, ஏய் வாய மூடுறியா? விட்டுருங்க சார். நான் பதில் சொன்னா விட்டுருவன்னு சொன்னா சார், அவ சின்ன பொண்ணு. இது அதுக்கு பதில் இல்லையே. ப்ளீஸ் 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 சின்ன விட்டுருங்க சார். இங்க ஜேகே உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். வி ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எங்க போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டே இருக்கான். ஃபுல்லா உங்களை தேடிட்டான். நீங்க காணோம், எங்க போயிட்டா, யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிற மாதிரி அவன் வெளிலே நின்றுட்டு இருக்கான். ஹாய் சார், நீங்க ஒயன் ஹஸ்பண்ட் தானே அப்படிங்கிற போது அந்த பொண்ணை பார்க்க அந்த பொண்ணு கூட வி ஒரு வாட்டி அடிச்சிருப்பான் இல்லையா, அந்த பையனும் இருக்கான். இவன் பையன் கூட இருக்க மாட்டான் போல, பொண்ணுங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் தான் வயனுங்க உங்களை பார்க்கணும் தான் சொல்லிட்டு இருந்தா. எங்க போனா தெரியலையா? நீங்க வேணாலும் கால் பண்ணி பாருங்களேன். இல்ல நான் 1 hour கால் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கல. ஓ அப்படியா? எனக்கு தெரிஞ்சு அவன் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா வயன் இங்க இல்ல சார், நீங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வீட்டுக்கு என்ன பண்றது தெரியல. பகல்ல உங்க வீட்டுக்கு வந்தது கிடையாது. ஸோ அம்மா அப்பா யாராவது இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். வீட்டுக்கு போனாலா என்கிட்ட சொல்லவே இல்லை. டேட்டிங் கூப்பிட்டுருப்பீங்க இல்லையா, ஸோ அவன் அதனால வந்திருப்பான். ரொம்ப ரொம்ப லோவா சோகமா அப்படி இருக்கான். நீங்க அவன் கூட இப்போ இருந்தா ஓகே, உங்களை ஹக் பண்ணிக்கணும், உங்ககிட்ட அள்ளணும். அவனுக்கு அங்க அள்ளணும்னு தோணல, பட் உங்ககிட்ட வந்து அள்ளணும். அவனுக்கு நிறைய இருக்கு. எங்க போயிட்டா
அவனுக்கு அதெல்லாம் புரியவே இல்லை.